அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஞானம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க எடுத்த முடிவை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரியான அன்பு செலுத்தக்கூடியவங்களாக துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. அதே போல் அக்கறையாக மற்றவங்கள பார்த்துக்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. இவர்கள் இருக்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ரசித்து வாழக்கூடியவர்களாகவும் நினைப்பாங்க. இப்படி துலாம் ராசிக்காரர்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இல்லை நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா? அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் உடனுக்குடன் தீர்வு கிடைக்கும். துலாம் ராசிக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு நீங்கள் நரசிம்மர வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சங்கடங்கள் விலகக்கூடியதாக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு இருக்குங்க. குறிப்பாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்திரை 3 மற்றும் 4ஆம் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து செலவை அதிகரித்து வந்த செவ்வாய் ஞாயிறு முதல் உங்களுக்கு குரு பார்வையோடு ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறதால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இந்த தொழிலை நம்ம தொடங்கலாமா, இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலாம் இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு அந்த குழப்பமெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீண்ட நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கனவு கண்டுட்ருக்கீங்க. அதாவது நான் இந்த ஒரு வண்டி வாங்கணும், இப்படியான ஒரு வீடு நான் கட்டணும், அதே போல் நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு பெண் வரன் பார்க்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களா? இனிமேல் உங்களுக்கு இந்த நினைத்தது கைகூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் உங்களுக்கு நிறைய நன்மைகளை பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கிய குருவினுடைய சஞ்சார பார்வைகள் உங்களுக்கு செல்வாக்க உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நினைத்த வேலைகள் நடந்து முடிக்கக்கூடிய காலகட்டம். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் இவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா அந்த தொழிலில் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை, அதாவது நல்ல ஒரு லாபம் இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நஷ்டங்கிற பேச்சுக்கே இப்போதைக்கு உங்களுக்கு இடம் கிடையாது. அதே போல் நீங்கள் யாரையுமே முழுமையாக நம்பி உங்களுடைய தொழிலில் விடாதீங்க. நீங்களும் ஒரு பார்வை இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு இப்போ உங்களுக்கு மேலும் பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, பொன் பொருள் வீடு மனை இவையெல்லாம் வாங்கிறதுக்கான சாத்தியம் இப்போ நடக்க போகுது. நாமெல்லாம் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுவோமா அப்படின்னெல்லாம் நீங்கள் ஒரு அண்ணாந்து பார்த்துட்டு இருந்த விஷயமெல்லாம் இது நடக்கக்கூடியதுக்கான ஒரு ஆதாரமாக இந்த நாட்கள் தொடங்கக்கூடிய நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் பாக்கிய குருவினுடைய சஞ்சார பார்வைகள் உங்களுக்கு செல்வாக்க உயர்த்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நினைத்த வேலைகள் நடந்தேறக்கூடியதாகவும் இருக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் இவை எல்லாமே சனி ஞாயிற்றில் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம். நிதானமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதோடு இன்னும் வேறு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக விசாகம் 1, 2, 3 பாக்கிய குருவும் லாபகேதுவும் சூரியனும் வரவை உங்களுக்கு அதிகரிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே சூரியனுடைய பார்வை இருக்குது அப்படின்னாவே வேலை, தொழில், அவர்களுடைய அந்த பண வரவு, லாபம் இவை எல்லாமே அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சூரியனுடைய பார்வை இப்போ உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்குது. அதுபோல் இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழியாக உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய காலகட்டமாக கூட அமையலாம். அது மட்டும் இல்லாமல் ஞாயிறு அன்னைக்கு நீங்கள் புதிய முயற்சிகளெல்லாம் எதையாவது தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம்.
சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு வருதுங்க. சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கிட்டேயும் பெரிதாக எந்த விதமான ஒரு வாக்குவாதமும் வச்சுக்கக்கூடாது. சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு வம்பு வழக்குகள்லையும் சிக்காமல் இருக்கிறது நல்லது. அந்த வம்பு வழக்குகள் உங்கள் மேலேயே திரும்பி உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக கூட அமையலாம். அதனால் இந்த சந்திராஷ்டம நாளில் நீங்கள் ஒரு புதிதாக எந்த விஷயத்தையும் தொடங்கக்கூடாது. அதே போல் யாருக்கிட்டேயும் பெரிதாக எந்த விஷயத்தையும் நீங்கள் கலந்துக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கோ இந்த வாரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு நல்ல பலன்கள் பெறக்கூடியதாக இருந்தாலும் சின்ன சின்ன பலவீனங்களும் காணப்படலாங்க. அலுவலகத்தில் விரைந்து செயல்படுவதன் மூலமாக நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த வாரத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கூட அடையிறதுக்கான காலகட்டமாக உங்களுக்கு அமையும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதால வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்கும் பெரிதாக பயந்துக்க வேண்டாம். சரி, இதோடு இன்னும் வேறு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் எல்லாமே விலகக்கூடியதாக இருக்கும். மேலும் பிள்ளைகளால் மனம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகவும் நிம்மதி உண்டாகக்கூடியதாகவும் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் உங்களுக்கு நீங்கள் பெரிதாக எதுவும் பயந்துக்காமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடும்பத்துக்காக பணம் வரவை அதிகரிக்க சோர்வடையாமல் வேலை செய்கிறது தான் நல்லது. உங்களுக்கு சில விஷயங்கள் சோர்வை கொடுக்கக்கூடியதாகவும் சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த சோர்வையெல்லாம் எதையும் மனசில் வச்சுக்காமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான லாபத்தை உங்களுக்கு நல்ல முறையில் ஈட்ட முடியும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நன்மை தீமைகள் கலந்து காலகட்டமாக இருக்கும். தொழில் நீங்கள் தொடங்கும் போது சற்று ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டியது உங்களுக்கு தொழிலில் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் வளர்ச்சிகளை பார்க்க முடியும். பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்திசாலித்தனமாக அப்படின்னா ஒரு 10 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 10 ரூபா மட்டும் செலவு பண்ணால் போதும். அந்த இடத்துல போய் நீங்கள் 100 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதோடு தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வரீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. முக்கியமாக புரட்டாசி மாதம் வருது அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு செய்துட்டு வாங்க. முடிந்த வரைக்கும் பெருமாளுடைய வழிபாடு செய்யும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்க வல்லவராக அந்த பெருமாள் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. அதில் குறிப்பாக பெருமாளுடைய நாமங்களை சொல்லி வழிபாடு செய்கிறது இன்னமும் பெரிய சிறப்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள்லாம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது நிறைய சந்தேகங்கள் வரலாம். நாங்கள் துலாம் ராசி இல்லை, இன்னும் வேறு எந்தெந்த ராசிக்கெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பாருங்கள். எல்லா ராசிக்கான பலன்களும் நம்மளுடைய சேனலில் சொல்லியிருக்கோம். குறிப்பிட்டு இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை. இந்த அமாவாசை ரொம்பவே முக்கியமானது. இந்த அமாவாசையில் எந்தெந்த ராசிக்கெல்லாம் பலன்கள் எப்படி இருக்குது, யாரெல்லாம் எப்படியான வழிபாடுகளை செய்யணும், யாரெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாகவும் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும். நன்றி வியூவர்ஸ்.